காவிரி ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடி வரும் நிலையில் திருச்சி கொள்ளிடம் ஆற்றங்கரையில் 800 மீட்டர் தூரத்திற்கு ஏற்பட்ட மண் அரிப்பால் கரையின் ஒரு பகுதி சரிந்து விழுந்துள்ளது. கூடுதல் தகவல்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் தினேஷ். வணக்கம். கொள்ளிடத்தின் எந்த பகுதியில் தற்பொழுது இந்த மண் அரிப்பானது ஏற்பட்டிருக்கு? இதனால பொதுமக்களுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா? என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அங்கு மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன? விரிவான தகவல்கள். வணக்கம். அதாவது காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாக மேட்டூர் அணையிலிருந்து அதிகப்படியான நீரானது வெளியேற்றப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் திருச்சி முக்கொம்பு காவிரி ஆற்றில் முக்கொம்பு மற்றும் காவிரியினுடைய கொள்ளிடம் ஆற்றில் 2 பகுதிகளிலும் பார்த்தோமேயானால் இன்று மதிய நிலவரப்படி திருச்சி மாவட்டத்தில் முக்கொம்பு மேல் அணையிலிருந்து 1,30,000 கன அடி நீர்வரத்து ஆனது வந்து கொண்டிருக்கிறது. இது முக்கொம்பு மேல் அணையிலிருந்து காவிரியில் 28,300 கன அடி நீரும், கொள்ளிடம் ஆற்றில் 1,09,000 கன அடி நீரானது வெளியேற்றப்படுகிறது. இந்த நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில கொள்ளிடம் கரையோர பகுதிகளில் வசிப்பவர்கள் பாதுகாப்பான இடத்திற்கு செல்லும்படி மாவட்ட ஆட்சியர் ஏற்கனவே சரவணன் எச்சரிக்கை விடுத்துள்ளார், பாதுகாப்பாக இருக்கும்படி. அதன்படி தற்போது ஸ்ரீரங்கம் அருகே இருக்க திருவானைக்காவல் அருகே இருக்கக்கூடிய அழகிரிபுரம் என்ற பகுதியில் பார்த்தோமேயானால் கரையோர பகுதிகளில் கொள்ளிடம் ஆற்றினுடைய கரையோர பகுதிகளில் தொடர்ந்து மண்ணரிப்பு ஏற்பட்டு அந்த பகுதி முழுவதும் சரிந்து விழும் காட்சியை நம்மால் பார்க்க முடிகின்றது. தற்போது அந்த கொள்ளிடம் பகுதி முழுவதும் அந்த அழகிரிபுரம் என்ற பகுதிகளில் கரையோர பகுதிகளில் அந்த சரிவு ஏற்பட்டு வருகிறது. இதனை தடுப்பதற்காக முழுமையாக மாவட்ட நிர்வாகம் சார்பில் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என இப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து இந்த பகுதியில் பொது குடியிருப்பு பகுதிகள் எதுவும் இல்லை என்றாலும் தோப்பு மற்றும் இந்த பகுதி முழுவதும் கரையோர பகுதிகள் இருப்பதால் அதிகப்படியான நீர் வெளியேற்றும் போது இன்னும் கூடுதலாக, அதாவது 1,00,000 கன அடி நீர் தற்போது வெளியேற்றப்படுகிறது. இன்னும் கூடுதலாக 1,50,000 அல்லது 2,00,000 கன அடி நீர் வெளியேறும் போது குடியிருப்பு பகுதிகளுக்குள் இந்த நீரானது செல்லக்கூடிய அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனை தடுப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. தற்போது இந்த பகுதிகளில் 800 மீட்டர் தூரத்திற்கு 30 அடி ஆழத்திற்கு தற்போது அந்த மண்ணரிப்பானது ஏற்பட்டுள்ளது. கொள்ளிடம் ஆற்றின் 30 அடி ஆழத்திற்கு தற்போது 800 மீட்டர் தூரம் இந்த மண்ணரிப்பு தற்போது நடைபெற்றுள்ளது. உடனடியாக இந்த மண்ணரிப்பு மேலும் அதிகரிக்காத வண்ணம் இந்த நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்கள் கோரிக்கையாக விடுத்துள்ளனர். நன்றி தினேஷ், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி கலகலப்பும் கைகலப்பும், ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.